வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 380.6 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே இந்த ஸ்பைக்கு கேப்பில் இருக்கிறதெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா காப்பர் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு ஏற்றத்தை கொடுத்து 383 வரைக்கும் பக்கமாக போயிருக்கு. அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர் சரிவை சந்தித்து 378 வரைக்கும் கீழே வந்து 79.15 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட புதிய லோ கிரியேட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆனதெல்லாம் செல்லர்ஸுக்கு பாசிட்டிவான விஷயமா அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 377 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 373.3 இல்லை 4. எது வரைக்கும் செல் பண்ணாலும் 386 வரைக்கும் 86 வரைக்கும் செல் பண்ணி 87 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வேறு வழி கிடையாது. ஓரளவு ஏற்றத்தை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே செல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் குறைவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்கள் பொசிஷனிங்கை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லாட்டாக பிரித்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.